2700 மேடைகள் கண்ட வித்தகச் செல்வி. பொம்மலாட்டக் கலையில் புகழேணி ஏறி பாரதம் முழுதும் 2700 மேடைகள் கண்ட வித்தகச் செல்வி. புதுச்சேரி பல்கலைக்கழகம் தந்த பிரெஞ்சு பட்டம், கார்ப்பரேட் உலகினில் நிதிநிலை ஆய்வு தடம், அத்தனையையும் தாண்டி கலை வாழ வேண்டும் என அர்ப்பணிப்பு கொண்ட அரியதொரு அரசி. அத்தனையையும் தாண்டி கலை வாழ வேண்டும் என்று அர்ப்பணிப்பு கொண்ட அரியதொரு அரசி. தமிழின் பெருமையை சொற்பொழிவில் விதைத்து, மலையாளம், இந்தி, ஆங்கிலத்திலும் இயங்கி, சமூக விழிப்புணர்வுக்கு கருத்துக்களை ஏந்தி சாதனை படைக்கும் கலைச்சுடர் இவர். தமிழின் பெருமையை சொற்பொழிவில் விதைத்து, மலையாளம், இந்தி, ஆங்கிலத்திலும் இயங்கி, சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை ஏந்தி சாதனை படைக்கும் கலைச்சுடர் இவர். பாரம்பரிய கலையின் பெருமைமிகு முகமாய், இலக்கிய பாதையின் தீப ஒளி விளக்காய், நம் மத்தியில் வீற்றிருக்கும் நன்மகளாராய் மனமாற வாழ்த்தி வருக வருக என இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் திருமதி நந்தினி கேசவசாமி அவர்களை மனமாற அன்புடன் அழைக்கின்றோம். உங்களுடைய கரகோஷத்தோடு. அம்மா வாருங்கள். மிக சிறப்பான ஒரு மாலை பொழுதில் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு நெகிழ்ச்சியான அறிமுக உரையை அளித்தமைக்கு மிக நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் என்ற மகாகவியின் கூற்றோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அத்துணை தமிழ் சான்றோர்களுக்கும் என் மனமகிழ் வணக்கம். மிக அருமையான ஒரு தளம் இந்த தளம். 1 மில்லியன் வியூஸ் மற்றும் யாஸ் அகாடமி இணைந்து நடத்தும் ஒரு பட்டிமன்றம். நம்ம ரொம்ப சிறப்பா இதை நடத்தணும். நீங்க ரொம்ப கேஷுவலா இருங்க. ஒரு நண்பர்கள் எல்லாம் கூடும் ஒரு மாலை நேரமா இதை எடுத்துப்போம். ரொம்ப சீரியஸா 2 அணிகளுக்கான ஒரு போட்டி அப்படிலாம் வேண்டாம். ரொம்ப கேஷுவலா நம்ம என்ன பேசுவோமோ ஒன்னா கூடி இருந்தா அப்படியாக பேசி ஒரு மணி நேரத்தை மிக சிறப்பாக நாம் இதை கொண்டு செல்ல வேண்டும். எதுக்கான இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் 200 ஆண்டுகளுக்கு முன் நாம் பிரிட்டிஷாரிடம் அடைபட்டு கொண்டிருந்து 200 ஆண்டுகளுக்கு பின்பும் நமக்கு இந்த கேள்வி இன்னும் வந்துட்டே இருக்கு. ஒரு நாளும் இது பொதுவானதா இல்ல தனிப்பட்டதா அப்படின்னு நாமே அந்த கேள்வியை கேட்டுக்கிறோம். சரி, நம்ம நண்பர்களுடனும் கேட்டுக்கிறோம். அப்படியாக இதை நாம பேசுறத மத்தவங்க இல்லாம பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பட்டிமன்றம். யாஸ் அகாடமி அண்ட் 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம் அப்படின்னா 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம் அப்படின்னா எதுக்கு சார் அப்படி பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன். பட்டிமன்றம் 1 மில்லியன் வியூஸ் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை மேடம். பட்டிமன்றம் நிகழ்ச்சிகள்ல நான் பேசணும்னு எனக்கு ஆசை. அதனால ஒரு குழு இப்படி ஆரம்பிச்சு அதை இப்போ 300 பேரு நாங்க இதுல பயணிக்கிறோம் அப்படின்னாரு. மகாகவி சொல்லுவாரு, பெரிதினும் பெரிது கேளுங்க. அதனால நீங்க இந்த 10 மில்லியன் வியூஸ் ஆக்கிடுங்க. ஏன்னா நீங்க ஆரம்பிச்சு 3 மாசத்துல இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. சோ 10 மில்லியன் வியூஸ் போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரெஜிஸ்டர் இன்னும் பண்ணலன்னா 10 மில்லியன் வியூஸ் பெரிதினும் பெரிதா கேட்போம். உள்ளுவதெல்லாம் உயருள்ளல்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்படியாக அது போன்றுதான் யாஸ் அகாடமி. யாஸ் அகாடமி பத்தி மிக பெருமையாக சொல்லும். ஒரு பெண்மணி மிக அற்புதமான ஒரு மனம் படைத்தவர். அது மட்டும் இல்ல, தமிழுக்காக ஏதாவது செய்யணும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, முதல் நம்ம சம்பாதிக்கலாம், அப்புறம் சமுதாயத்துக்கு செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு லாவண்யம் அப்படி இல்லை. சம்பாதிக்கிறது ஒரு நோக்கே இல்லை, ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யணும். இப்ப அவங்க சொன்னாங்களே, யாஸ் அகாடமில ஒரு மாதத்திற்கு ஒவ்வொரு வாரமும்
ஒவ்வொரு துறை சார்ந்த சான்றோர்களை கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. அது வந்து வணிகவியலா இருக்கும், மருத்துவமா இருக்கும், கல்வியா இருக்கும். எப்படி இவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கறது வந்து, எப்படி உங்களுக்கு இப்படி இதுக்கெல்லாம் பேசுவதற்கு பேச்சாளர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு. முதல்ல நம்ம பேசலாம் ஒரு நிகழ்ச்சியில, பேச்சாளர்கள் கிடைப்பது, அந்த துறை சார்ந்த பேச்சாளர்கள் கிடைப்பதுங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எங்க அப்பா கடந்த 35 வருடம் பத்மஸ்ரீ கேசவசாமி அவர்கள் வந்து சப்தஸ்வரம்னு ஒரு இசைப்பேரவை நடத்துவாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தணும். இசை நிகழ்ச்சின்னு ஒருவர் பாடணும், 2 பக்கவாத்தியங்கள் வேணும், தம்பூரா மீட்ட கூட ஒரு ஆள் நம்ம சரியா தேர்வு பண்ணி அப்படியெல்லாம் செய்தாதான் அந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சியே அவ்வளவு கடினமாக இருக்கிற போது, வாரம் வாரம் வெவ்வேறு துறைகளில் நாங்கள் வந்து இங்கு ஒரு விடயத்தை நான் இப்ப சொல்லணும். காரை பாரதி தமிழ்ச்சங்கத்திலிருந்து நிறைய தமிழ் சான்றோர்கள் வந்திருக்காங்க இங்க. நான் இயங்கும் அந்த ஒரு தளமும் மிக சிறப்பான தளம். நாங்களும் வாரம் வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். அதுக்கும் லாவண்யா, இங்க வந்திருக்கிற நித்யா மற்றும் பலர் வந்து எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள் செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு 2 நிமிடம் எல்லா பேச்சாளர்களும் தனக்காக ஒரு யுக்தியை கையெடுத்து ஏதோ ஒரு வகையில் இந்த பட்டிமன்றத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர் அனைவரையும் நாம் இனிதே வரவேற்று மகிழ்வோம். எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல அவங்களுக்கான ஒரு ஒரு பெரும் மதிப்புடையவர்கள். முதலில் சுதந்திரம் பொதுவானதேங்கிற அணியில 3 பேர் பேசுறாங்க. திருமதி காயத்ரி சுரேஷ், திரு ஐயா குமரிராஜன், திருமதி பாலானந்தா. அவர்கள் மூவரையும் முதலாவதான அறிமுகப்படுத்துறேன். லவண்யா, நான் அறிமுகப்படுத்துறப்ப நீங்க வேணா அவங்களுக்கு ஸ்பாட்லைட் அவங்களுக்கு போடுங்க. அப்ப சிறப்பா இருக்கும். இப்போ திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள், இவர் எம்ஃபில் கோயம்புத்தூரில் இருந்து நம்முடன் இணைகிறார். கணினி அறிவியல் துறையில் துறை தலைவர் மற்றும் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவமிக்க கல்வியாளர். நீங்க அவங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்தா சிறப்பா இருக்கும். தற்போது டாப் நாட்சின் பேரண்டிங் நிறுவனத்தின் நிறுவனராகவும் பெற்றோர் வழிகாட்டுனராகவும், இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், பேரண்டிங் கோச் அப்படின்னு அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் வின்யா வேகன் அரோமா பிரீமியம் மற்றும் வின்யா அகாடமியின் நிறுவனத்தின் நிறுவனராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். கணினியிலும் மிக நான் கொடுத்து பாக்குறேன். லவண்யா, உங்க மேல இருக்கு ஸ்பாட்லைட் போட்டிருக்கேன் மேம், அவங்களுக்கும் காயத்ரி மேடமுக்கும். அப்ப நீங்க மியூட் பண்ணுங்க, அவங்கள அன்மியூட் பண்ண சொல்லுங்களேன். மேம் நீங்க அன்மியூட் பண்ணுங்க காயத்ரி மேம். ஏன்னா ஸ்பாட்லைட் உங்கள்கிட்ட தான் காமிக்குது. மேம், நான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்றேனோ அவங்க வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. அப்ப ஸ்பாட்லைட் உங்க மேல வரும். லாவண்யா, நீங்க வந்து சிறப்பு, மிக சிறப்பு. இவங்கதான் காயத்ரி சுரேஷ் அவர்கள். ஏன்னா நம்ம யாரை பத்தி சொல்றோம்ங்கிறது பார்வையாளர்களுக்கு தெரியணும். கல்வி, பெற்றோர் வழிகாட்டுதல் மற்றும் தொழில் முனைவோர் துறைகளில் தனது பன்முக திறமையால் தடம் பதித்து வரும் திரு காயத்ரி சுரேஷ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறது யாஸ் அகாடமி மற்றும் 1 மில்லியன் பட்டிமன்றம், 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம். அடுத்து குமரிராஜன் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும். குமரிராஜன் ஐயா தான் இதோட ஒரு தூண் அப்படின்னு சொல்லணும். இன்றைய நிகழ்ச்சி இப்படியாக நடக்குது ஒரு பட்டிமன்றம் அப்படின்னா அது வந்து இவரின் முயற்சியால், இவர் தமிழ் உலகிற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனா எவ்வளவு நாள்ல அதை செய்யறோம், அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை செய்வோமா அப்படின்லாம் தெரியாது. ஆனா செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதை எப்படியாவது செய்யணுன்றதுக்கான முயற்சி வந்து மிக சிறப்பா எடுத்து அந்த இத ஒரு ரொம்ப நாள்ல அவர் யோசிக்கல, உடனே நினைத்து உடனே செய்து அதுல சாதிக்கவும் செய்திருக்கிறார். அவர் பட்டிமன்ற பேச்சாளர். பட்டிமன்றம் பேசணும்னே ஒரு அமைப்பை உருவாக்கி 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம்னு அதுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பெயரையும் வைத்து நிதி ஆலோசகராக இருக்கும் இவர். சிறந்த கருத்தாளர், தமிழ்நாடு தொல்லியல் தொடர்பான ஆலோசகராகவும் கிராமப்புற மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து பணியாற்றி வருபவர். புத்தக வாசிப்பாளர் மற்றும் பட்டிமன்ற ஒருங்கிணைப்பாளர் என பல்வேறு தளங்களில் சிறப்பாக பங்களித்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸில் இன்று 300க்கும் மேற்பட்ட தமிழ் சான்றோர்களை இணைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். அவரையும் அன்புடன் வரவேற்போம். மிக சிறப்பு. இப்பதான் எனக்கு நீங்க
நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய தமிழ் பணி மேலும் சிறக்கட்டும். அடுத்ததாக அதே அணியில் வலு சேர்க்க வருகிறார் திருமதி சு பாலானந்தா அவர்கள். சார், அவங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுங்க. தமிழின் மீது ஆழ்ந்த பற்றும் இலக்கியத்தின் மீது தீராத ஆர்வமும் கொண்டவர் திருமதி சு பாலானந்தா அவர்கள். இவர் MA MPhil B.Ed பட்டதாரி. தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றுவதோடு கவிஞராக, சிறுகதை எழுத்தாளராக மற்றும் சிறந்த பேச்சாளர் என பன்முக திறமையுடன் விளங்குகிறார். அவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திருமதி சு பாலானந்தா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மிக மிக சிறப்புமா, வாங்க. அடுத்த அணி சுதந்திரம் தனிப்பட்டதே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பொது அப்படின்னு சொன்னா அது எப்படி பொதுவாக இருக்க முடியும் அப்படின்னு 3 பேர் வந்திருக்காங்க. இந்த அணியில் திருமதி ரம்யா கமல்ராஜ், திரு தினேஷ் மற்றும் திரு மா லாவண்யா அவர்கள் இங்கு இணைந்திருக்கிறாங்க. முதலாவதாக திருமதி ரம்யா கமல்ராஜ் அவர்களை நான் அன்புடன் இங்கு அனைவருக்கும் அறிமுகம் செய்கிறேன். கல்வியையும் இலக்கியத்தையும் ஆன்மீக பணிகளையும் ஒருங்கிணைத்து பன்முக திறமையுடன் பயணித்து வருபவர் திருமதி ரம்யா கமல்ராஜ் அவர்கள். BSc B.Ed பட்டதாரியான இவர் இந்தி பண்டிட் மற்றும் இந்து ஆசிரியர், மேலும் புத்தக திறனாய்வாளர், சத்சங்க ஒருங்கிணைப்பாளர், சிறந்த பேச்சாளர் மற்றும் வளர்ந்து வரும் எழுத்தாளர் என பல்வேறு தளங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரின் எல்லா தமிழ் பணிகளையும் சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி அவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ரம்யா கமல்ராஜ். அடுத்து திரு தினேஷ் ஆர் ஐயா அவர்கள். வணக்கம் தினேஷ். கல்வி, நிர்வாகம் மற்றும் இசை என பல்வேறு தளங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தி வருபவர் திரு தினேஷ் ஆர் அவர்கள். பிகாம் பட்டதாரியான இவர் தனியார் பள்ளியில் நிர்வாக பணியாற்றி வருகிறார். ஆனாலும் கிடைத்த நேரத்தில் எல்லாம் இசையை பாடுவது. தமிழில் ஆர்வம் கொண்ட இவர் இசையின் மீதும் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டு சிறந்த பாடகராக பல்வேறு இசை போட்டிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் தனது குரல் வளத்தால் சிறப்பித்துள்ளார். மேலும் அரசியல், இசை மற்றும் புத்தக வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். வாருங்கள் தினேஷ். அடுத்த நிறைவாக திருமதி மா லாவண்யா அவர்கள். லாவண்யாவை பற்றி தினேஷ் அவர்கள் ஸ்பாட்லைட். லாவண்யாவை பற்றி நான் முன்பே கூறியது போல் மிக மிக சிறப்பான ஒரு மனம் படைத்த லாவண்யா தன்னால் இயன்றதை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தே தீர வேண்டும் என்று மிக மிக ஒரு முக்கிய கருத்தொண்டு அதோடு பயணித்து வருகிறார். பன்முக திறமையுடன் கல்வி, இலக்கியம் மற்றும் பயிற்சி துறைகளில் சிறப்பாக பயணித்து வருபவர் லாவண்யா. MCA MBA MA ஹிந்தி பட்டதாரியான இவர் சிறந்த பேச்சாளர், கவிஞர், பயிற்சியாளர், ஆசு கவி என்று சொல்லலாம், கதை சொல்லி மற்றும் புத்தக திறனாய்வாளர். தனது திறமைகளை பல்வேறு தளங்களில் வெளிப்படுத்தி வருகிறார். காரை பாரதி தமிழ்ச்சங்கத்திலும் இணைந்து பயணிக்கிறார். மேலும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக யாஸ் அகாடமி நிர்வாக இயக்குநராகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் லாவண்யாவுக்கு வாழ்த்து கூறி அவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சீரியஸான பட்டிமன்றமாலாம் இருக்க வேண்டாம். நம்ம அனைவரும் ஒன்று கூடிய ஒரு தளம். அவரவர்களால் இயன்றவற்றை மிக ஒரு நகைச்சுவையாகவும் ரொம்ப லைட்டாகவும் இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். விடுதலை பெற்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? விடுதலை நம்ம பிரிட்டிஷார்களுக்கு கீழே இருந்தோம். அவங்களிடமிருந்து நாம் விடுவித்து கொண்டு நம்மளை வர வேண்டும் என்று போராடியதுதான் இந்த சுதந்திர போராட்டம். அப்படியாக போராடி ரத்தம் சிந்தி இவ்வளவோ பல கஷ்டங்களை பெற்று அதை சும்மா வராத சுதந்திரம்னு சொன்னாங்கல்ல, அப்படியாக இருந்து பல போர்களை அவர்கள் கண்டார்கள். இந்த நேரத்தில் பிரித்தானியர்கள் அந்த 200 வருடங்களையும் அவர்கள் போர் புரிந்தார்கள், பல்வேறு போர் புரிந்தார்கள் நம் நாட்டில் இருந்து. ஆனா இந்தியா அப்படி எங்கேயுமே போர் புரியல அந்த சுதந்திர காலகட்டங்களில். பின்பு
அவர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்றோம். ஒருத்தவங்க கட்டுப்பாட்டிலிருந்து நாம் விடுதலை பெற்றோம். அந்த பெற்ற விடுதலை சுதந்திரம், ஒருவருவருக்கான சுதந்திரம். இப்போ நம் சுதந்திரத்தை நாம எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி அதுக்குள்ளார இருக்கணும், எந்த விதமான கட்டுப்பாடுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளோட அந்த டாபிக். சரி, ஒவ்வொருவரும் எனக்கான சுதந்திரம் இது சுதந்திரம் தனிப்பட்டது அப்படின்னு சிலருடைய கருத்து. சிலருடைய கருத்து வந்து சுதந்திரம் பொதுவானது தானே, சுதந்திரம் தான் நம்ம விடுதலை வாங்கிட்டோம், எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிட்டு அப்புறம் என்ன தனிப்பட்டது பொதுவானதுன்னு. ஒரு கேள்விக்கு ஒரே பதில் தான் இருக்க முடியும், ஆம் இல்லைன்னா இல்லை, இல்லை ஆம், ஆம் இல்லை அப்படின்லாம் ஒரு பதில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆக இரண்டு தான், இரண்டில் ஒன்று தான் இப்ப நம்ம சொல்லணும். அப்ப இரண்டில் ஒன்று எப்படியாக முடிவுக்கு வருவது? இப்போ பல விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்திய அரசுடன் வந்து இந்த ஜென்சி போராட்டம் போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கான சுதந்திரம் இருக்கு, நாங்க வந்து வருங்கால கல்வி, வருங்கால இந்தியா நாங்கிறப்ப அப்ப வருங்கால கல்வியை நீங்க எப்படி கட்டமைத்தீங்களோ அதை கட்டமைத்து உண்மையாக அதை கொடுக்க வேண்டும்னு கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஜந்தர் மந்தரில் போராடும் அளவிற்கு இன்றைய ஜென்சி குழந்தைகளுக்கு சுதந்திரம் இருக்கிறது இல்லையா? வந்த உடனே டியர் கேஸ் போடல, வந்த உடனே வந்து அவங்கள காவலாளர்கள் அடிக்கல, உடனே எதுவுமே செய்து நிறுத்தல. அவங்க வந்தாங்க, 15 நாள் இருந்தாங்க, அது ஒரு பிக்னிக் தலமாகவே மாறியது. நிறைய உணவுப் பொருட்கள், நிறைய குளிர்பானங்கள், இப்படியாக நிறைய பணம் கொடுத்து அப்படியாக ஒரு அமைப்பினர் அதை மிக சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கும் போது அரசு சொல்லுது, இல்ல இல்ல அது சுதந்திரமா இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது, எந்த விதத்தில் இதை சுதந்திரமா கொண்டு வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க எல்லாரும் காலி பண்ணுங்க, இங்க இருந்து நிலவருங்க, எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து எந்த கல்வி கட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்தோமோ அதை சரி செய்வோம் அப்படின்னு. இல்லை, இப்படியாக ஒரு அமைச்சரே இங்கிருந்து போக வேண்டும், இந்த துறையிலிருந்து நீக்கப்பட வேண்டும்ங்கிறது அவ்வளவு சத்தமாக சொல்ற அளவுக்கு இந்தியா வந்து ஒருவருவருக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா பாக்குறோம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில இதை எப்படியாக இவர்கள் எல்லாம் நியாயப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். சுதந்திரம் பொதுவானதே அப்படின்னு சொல்லி ஒரு அணி வந்திருக்காங்க. அந்த அணியில் முதலாவதாக இங்கு நம்மிடையே எங்கள் அணியை சொல்வதுதான் உன் சிறப்பு, இதுதான் நிஜம் அப்படின்னு அவங்க அணிக்கு வலு சேர்க்க வராங்க. முதலாவதாக சுதந்திரம் பொதுவானதே அப்படின்னு காயத்ரி சுரேஷ் அவர்கள், அவருக்கு 7 நிமிடம் இருக்கு, 6 நிமிடத்திற்குள் அவர் முடித்து விட்டார் என்றால் சரி, இல்லை என்றால் நான் சமிஞை செய்வேன், அப்படி இல்லை என்றால் 7வது நிமிடம் நான் குறுக்கிட்டு அவரை நிறுத்தி அடுத்தவர்களுக்கு அடுத்த 7 நிமிடத்தை கொடுக்கப்படும். வாருங்கள் காயத்ரி சுரேஷ், தங்கள் கருத்தை வைங்க. நன்றி நடுவர் அவர்களே. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எனது அணி தோழர்களுக்கும் அதே போல் என் எதிரணியில் உள்ள தோழர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ நடுவர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். சோ என்ன அப்படின்னா, நீங்க வளர்ந்த காலத்துல கண்டிப்பா தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை இந்த மாதிரி